டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு சிறிய வீடியோ. இப்ப இந்த சேனலுக்காக இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இதுல இன்னும் மிக சுலபமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள, அதாவது அடிப்படை நிலையா இருந்தாலும் சரி, இங்கிலீஷே வாசிக்க தெரியாதவங்களுக்காக, அவங்களுக்காக சில வீடியோக்கள் போட இருக்கிறோம். அடுத்தது இங்கிலீஷ் வாசிக்க தெரியும், இன்னும் கூட நல்லா வாசிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணுன்றவங்களுக்காக, அவங்களுக்காகவும் சில வீடியோக்கள் போட போறோம். சரி, நான் இங்கிலீஷ் வாசிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு கிராமர் கத்துக்கணும் அப்படின்றாங்க. அல்லது எனக்கு நான் இங்கிலீஷ் பேசணும், மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்காக வீடியோக்கள் போட இருக்கிறோம். அடுத்தது நாங்க ஃப்ளூயன்சியா பேசணும். நாங்க தங்கு தடை இல்லாமல் எப்படி இங்கிலீஷ் நல்லா பேசுறவங்க, அவங்க பேசுற மாரி எந்த தடையும் இல்லாமல் ஆங்கிலம் நன்றாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்காகவும் வீடியோக்கள் போட இருக்கிறோம். இப்ப அதற்காகவே சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கேமரா கூட அதுக்கு வாங்கியிருக்கு. அதுதான் முதலாவது அத எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக இந்த வீடியோவ நான் பதிவு செய்றேன். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நான் தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சில மாணவர்கள் தமிழ் மீடியம் படித்தவர்கள், சில மாணவர்கள் ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களால இங்கிலீஷ் பேச முடியுது. ஓரளவுக்கு பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது. ஆனால் பலரால பேச முடியவில்லை. பேசுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லது சொந்தமா எழுத முடியவில்லை. இந்த மாரி கஷ்டம்லாம் இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்களுடைய திறமையா இருக்கலாம். கற்றுக்கொள்ளுகிற வேகம். அதை விட இன்னொரு முக்கியமான காரியத்த நம்ம இங்க கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, அவர்கள் சின்ன வகுப்புல, அதாவது அந்த எல்கேஜின்றாங்க இல்லையா? எல்கேஜி, யுகேஜி, அடுத்தது 1 ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டாண்டர்ட் அதுலலாம் வரும்பொழுது அவர்கள் எந்த விதத்துல நர்சரி ரைம்ஸ் கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பாட புத்தகங்கள்ல சில பாடல்கள், ஆங்கில பாடல்கள் ரைம்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துல இருந்து புகழ் வாய்ந்த சில நர்சரி ரைம்ஸ் இருக்குது. அது எதுவுமே நான் பார்த்த மாதிரி இல்ல. அந்த டெக்ஸ்ட் புக்ல நிறைய புதிய பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. அது அவ்வளவு மனதுல பதியுமா என்பது தெரியவில்லை. உள்ளத உள்ளபடி நான் சொல்றேன். ஆனால் வழி வழியாக பழைய காலத்திலிருந்து டிங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஹேட் எ லிட்டில் லேம்ப், ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில், இந்த மாதிரி ரைம்ஸ் இதெல்லாம் அது கத்துக்கிட்டாங்கன்னா அதனுடைய அர்த்தமும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு மேபி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும்போது கூட அதை கேட்டு பார்க்கலாம். யூடியூப்ல அந்த வீடியோக்களை பார்க்கலாம். அந்த ரைம்ஸை வாசிச்சு பார்க்கலாம். அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே, இதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலே இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூயன்சி வரும். அவங்களுக்கு அந்த கிராமர் வரும், புரிஞ்சுக்கிற அறிவு வரும். அது மாதிரி அவங்க சொந்தமாவே நல்லா கத்துக்க முடியும். இதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். சரியா? தாய்மார்களும் கூட இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்களே சில ரைம்ஸை நீங்க பாருங்க, யூடியூப்ல பாருங்க. அந்த ரைம்ஸோடைய டெக்ஸ்ட் அதுவும் உங்களுக்கு நெட்ல கிடைக்கும். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரைம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்க காப்பி பண்ணிட்டு அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரியலன்னா கூட கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அர்த்தம் வந்துடும். அதை நீங்க கத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இது உண்மையிலே இன்னைக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.